அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றைக்கும் நமக்கு மாறாததா இருக்கிறபடியால் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணலாமா. எவ்வளோ பாவத்தின் குழியில் கிடந்தோம், எங்கேயோ வாழ்ந்திருந்தோம், இரத்தத்திலே புரண்டு கிடந்தோம். ஆனால் ஆண்டவருடைய அழகான கண்கள் நம்மை கண்டது. ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. எங்கேயோ நாங்க வாழ்ந்து கிடந்தோம் ஆண்டவரே, ஒன்றுக்கும் உதவாதவர்களாய் இருந்தோம், யாருக்கும் பிரயோஜனமற்றவர்களாய் இருந்தோம், தள்ளப்பட்டவர்களாய் கிடந்தோம். ஆனாலும் உடைய கண்கள் எங்களை கண்டதப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் சொல்லுங்களேன். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஹalleluya. யாருமே நீங்க இந்த நேரத்துல இந்த ஆராதனை கேட்கும் போது என்னோடு கூட இணைந்து நீங்க ஆராதிக்க வேண்டுமே ஒழிய சும்மா கேட்டுட்டு போறதுல பிரயோஜனமே இல்லை. பிரியமானவர்களே, இந்த வேளையில என்னோடு கூட சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துங்களேன். ஹalleluya, ஹalleluya. ரிபல ஹந்தரபோ லெகாந்தரபல ரிகலபரபா. ஹalleluya. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. அப்பா, தகுதியே இல்லை ஆண்டவரே, இங்க உயர்த்துறதுக்கு நாங்க தகுதியே இல்லை. ஒன்றும் இல்லாமப்பா, ஒன்றும் இல்லாத சொல்லலப்பா. ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஹalleluya. ஓரா கபல திரபல ரிகமர சந்தர பல ரிகலபரபா ஓரி ஆக்கல தூர சந்தரபா. ஆண்டவர் ஆபிரகாமிடத்துல சொல்லும் போது அவனுடைய சந்ததி எகிப்து தேசத்தில் 400 வருஷங்கள் சிறைப்பட்டிருக்கும் என்று சொன்னார். அவர் சொன்னபடியே அப்படியே நடந்தது. அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவர். குறித்த நேரத்தில் தம்முடைய பிள்ளைகளை விடுவிக்க விரும்பினார். எவ்வளவு பெரிய இராணுவ பலம் பொருந்தின தேசமா இருந்தாலும் தம்முடைய பிள்ளைகளை மீட்டெடுக்கும்படி கர்த்தர் மோசேயின் வாழ்க்கையில் வல்லமையாக அசைவாடினார். இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு
பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படி அவரே இறங்கி வந்தார். அவரே நம் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்மை மற்றவர்களுக்கு முன்பாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரே. இன்றைக்கு ஒருவேளை நாம் மற்றவர்களை விட ஆசீர்வாதத்துல குறைவுபட்டவர்கள் போல காணப்படலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நம்மேல் மனதுருகி இரக்கம் பாராட்டி நாம் இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்பவும் நமக்கு கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. அப்பா, நீங்க எங்க நடுவில் மகத்துவமான காரியங்களை செய்வதால் ஆண்டவரே நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறோம். அப்பா, நாங்கள் தலை நிமிர்ந்து நடப்போம் ஆண்டவரே. ஷபாலா தீராபாலா ரீகபா. அப்பா, உடைய கிருபை 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 எல்லா காரியங்களையும் எங்களுக்கு சாத்தியமாக்குகிற உடைய கிருபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா கலகங்களையும் சமாதானமாய் மாற்றுகிற உடைய கிருபை. ஓரி கபாபா. குழப்பம் நிறைந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையை தாங்குகிற உடைய கிருபை. ஹல்லேலூயா. ஊரியாக்கல தூர சபலபரபா. எல்லாரும் ஆவில நிரம்பி ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூரா பல ரீகபாபா. ரீமா ஹந்தர பல ரீகபாபா. ஏமர ஹந்துர பல ரீகலபரபா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சொல்லுங்களேன், எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? கைகளை உயர்த்தி, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. மலைகள் எல்லாம் விலகி போனாலும் என்னை விட்டு விலகாத கிருபை இது. மலைகள் எல்லாம் விலகி போனாலும் என்னை விட்டு விலகாத கிருபை இது. கிருபை. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே
மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே, ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஓ ராகா. எத்தனை பேர் அதை உணர்றீங்க? ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் வாசல்களை கிருபையாய் திறக்க போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் நன்றி சொல்லுங்களேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அனுபவித்திராத, நினைத்து பார்த்திராத இயற்கைக்கு மேற்பட்ட ஆசீர்வாதங்களை அப்பாவுடைய கிருபை எங்களுக்கு கொண்டு வருகிறதற்காக நன்றி தகப்பனே. எங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். உலகத்தின் காரியங்கள் எங்களை மேற்கொள்ள முடியாது. உங்களுடைய கிருபை எப்பொழுதும் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபையுள்ள ஆண்டவரே கண்களால் எங்களை நோக்கி பார்த்தவரே அப்பா, இன்றைக்கே உடைய சித்தத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்க எங்கள் மேல் கிருபை உள்ளவராய், இரக்கம் உள்ளவராய், உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெருமழையாய் பொழிந்தருள போகிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய கிருபையினால் எங்களை நடத்தி வருகிறவரே உம்மை துதிக்கிறோம். இந்த உலகத்தில் வாழும் நாட்கள் எல்லாம் எங்களுக்கு தேவையான சுகத்தையும் பலத்தையும் அபிஷேகத்தையும் தந்து எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறதற்காக உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. Amen. God bless you.